இப்போ நான் போய் சாரீ கட்டிட்டு வரேன். ஹேர் வந்து லைட்டாக முன்னாடி மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சுருக்கேன், பின்னாடிலாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து நான் சாரீ கட்டிட்டு வந்து மேக்கப் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஹாய் காய்ஸ், நான் வந்து சாரீ கட்டி முடிச்சிட்டேன். சாரீ கட்டிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து என்னோடய ரீல்ஸ்க்காக நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். அதனாலேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ சாரீ வந்து எங்கள் அம்மாது, ப்ளவுஸ் வந்து என்னோடது. இந்த சாரீக்கான ப்ளவுஸ் வந்து எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டனால எனக்கு அது டக் பிடிக்கவும் நேரம் இல்லை, வேறு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நேரம் இல்லை. ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஓரளவுக்கு கலர் மேட்சிங்கான ப்ளவுஸையே நான் வந்து தைச்சிட்டேன், போட்டுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இப்போ நான் வந்து மேக்கப் போட்டுக்க போகிறேன். இந்த சாரீ ஃபுல்லாக எப்படி இருக்குது, சாரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன், அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து நேச்சுரல் லைட்டில் தான் ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பிரைட்னஸாக தெரியறேன், லைட் அப்படி இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் வந்து எடிட்டிங்கில் தான் சால்வ் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து டேரெக்டாக மேக்கப் போடுறேன். மேபிளினோட ஃபிட் மீ கன்சீலர் ஷேடு 50 கெஃபே. எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கனால நான் இங்கேயே பேசாமல் லாக் பண்ணிடலான் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேபிளினோட ஃபிட் மீ கன்சீலர் 50 கெஃபே, அதுதான் என்னோடய ஷேட். அதை எடுத்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நான் கொஞ்சமாக கவர் பண்ணி விட்ருக்கேன், ரொம்ப கொஞ்சமாக தான் கவர் பண்ணியிருக்கேன். மீதி என்ன ப்ரஷில் இருக்கோ அதை வந்து என்னோடய அண்டர் ஐயில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ தட் என்னோடய லைட்டாக இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், கம்மியாக கவர் ஆயிரும் அப்படி சொல்லி நான் வந்து அந்த கன்சீலரை வச்சு லைட்டாக கவர் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர், இதில் வந்து ரவுண்டு ஃபிட்மி காம்பேக்ட் கூட இருக்கும், அதை விட இது சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டு காம்பேக்ட் பவுடர் இருக்கும்ல, அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ப்ரைஸியாக சைடில் தான். காம்பேக்ட் போய் நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கணுமா, இதை விட அஃபோர்டபுள் காம்பேக்ட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் இந்த காம்பேக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் அ குட் காம்பேக்ட் இதுவே வாங்கிக்கோங்க. இது லைட்டாக கவரேஜும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் மேட்டிஃபை கொடுக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கவரேஜும் கொடுக்கும். ஸோ இந்த காம்பேக்ட் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ட்ராவலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆக மொத்தம் இந்த காம்பேக்டாக நல்லா இருக்குது கைஸ். இதே நான் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போய் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் நல்லா காம்பேக்ட் வச்சு நல்லா மேட்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ தட் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வர க்ளோ ஆயில் வந்து அந்த க்ளோவாக மாறும். இப்போ வந்து நான் வீட்லேயே ஷூட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லைட்டாக தான் காம்பேக்ட் வச்சு என்னோடய ஃபேஸை செட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த கிட் ரொம்ப கேவலமாக இருக்குது, ஆனாலும் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பிளாக்கு, க்ரே, ப்ரௌனு, அதுக்கப்புறம் இந்த ஜெல் ஐலைனர், ஜெல் வேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐலைனரில் ஜெல் கொடுத்துருப்பாங்க. இந்த நான் யூஸ்வலாக இந்த பிளாக்கையும் இந்த வேக்ஸையும் லைட்டாக கலந்து போட்டுப்பேன். நிறைய பேர் இந்த க்ரேவும் இதுவுமே யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பிளாக் தான் செட் ஆகுங்கிறனால நான் பிளாக்கே யூஸ் பண்ணிப்பேன். ஆல்சோ நான் வந்து இப்போ த்ரெட்டிங் பண்ணணும். த்ரெட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக நான் ஜான்வரியில் பண்ணேன், இந்த 2025 ஜான்வரியில் பண்ணேன். இப்போ திருப்பி பண்ணோம் அப்படிங்கிறனால நான் வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் ப்ளக் பண்ணாமல் அப்படியே வளர விட்டுட்டுருக்கிறேன். அதனால தான் இப்படி இவ்வளோ கேவலமாக இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் ஐப்ரோஸ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இந்த வேக்ஸையும் லைட்டாக டச் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கொஞ்சம் அங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணுறதும் வந்து இங்கே லாஸ்ட்டாக இருக்குல்ல கார்னரில் எடுத்தோடனே இங்கே போய் வைக்கக்கூடாது, இங்கே தான் வைக்கணும். இங்கேருந்து லைட்டாக டார்க்கன் பண்ணிட்டு அப்படியே ஷேப் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சது இப்படி தான், நான் அப்படி தான் பண்ணிருக்கேன். நல்லா டார்க்கன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு டார்க்கன் பண்ணிட்டு, ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் புதுசாக இந்த ப்ளஷ் வாங்கினேன். இது வந்து மெலா பியூட்டி அப்படின்னு சொல்லி அந்த பிராண்ட். இதில் வந்து நம்பர் 2 கம்மி பேர், அதுதான் இதோட ஷேடு. இந்த ப்ளஷ் வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன், நல்லா தான் இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டிஷ், பிரிக் ரெட்டு, ஆரஞ்சு
அந்த மாதிரி கலர் இருக்கிற ப்ளஷ் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த லிப் டிண்ட், ஆக்சுவலி இது ஒரு லிப் டிண்ட், ஆனால் இந்த ஷேடு வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் இதை தான் நான் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே ஒரே கலர்னு தான் நினைக்கிறேன். இல்லை, ஷேட் டிஃப்ரென்ஸ் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இது வந்து இது வந்து லிப் டிண்ட், இது வந்து ப்ளஷ்ஷு. இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது, ரொம்ப ரெட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலந்த ஒரு ஆரஞ்சு கலந்த ஒரு ப்ளஷ்ஷாக இருக்குது. ஆக மொத்தம் இது தான் நான் வந்து முன்னாடி ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பல வீடியோஸில் இது தான் நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து ப்ளூ ஹெவனோட லிப் டிண்ட். இதோட ஷேட் பிரிக் பியூட்டி. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளஷ் போட்டுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக. ஏன்னா இது வரைக்கும் நான் போட்டதே இல்லைனால எடுத்தோடனே நான் இங்கே போட்டுட்டா கொஞ்சம் காமெடி ஆயிருமோன்னு சொல்லி நான் கொஞ்சம் தள்ளியே இங்கே போடுறேன். தெரியுதா? நல்லா என்னது கவரேஜ் கொடுக்குது. இல்லை, நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கலர் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் மூக்கிலையும் போட்டுக்கலாம். மூக்கில் போட்டால் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு ஐலைனர் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் வந்து இது ஜூடியோவிலேருந்து ஐலைனர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல்லாக போட வேணாம், லைட்டாக ஓரமாக மட்டும் போட்டுக்கலாம். அதுதான் இப்போ ட்ரெண்டு, அதனால் அதே போட்டுக்கலாம். ஒரே ஸ்வீப் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஆனால் இதே பக்கம் அந்த மாதிரி வருமா தெரியாது. நெக்ஸ்ட்டு ஐலாஷ் கர்ல் பண்ணி மஸ்காரா வைக்கலாம். ஓகேவா? வந்து நான் எப்பயுமே இந்த ஸ்டேஸோட இந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் போடுறதுக்கும் ஈஸி, கழுறதுக்கும் ஈஸி. மஸ்காரா போட்டு தேய்ச்சிட்டே இருக்க வேணாம், லைட்டாக தேய்ச்சவே வந்துடும். இப்போ வந்து நம்ம ஆக்சசரிஸ் பண்ணலாம். ஆக்சசரிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் என்ன கலர் தோணுதோ அப்போ அது போட்டுக்கலாம். ஆக்சசரிஸ்க்கு நான் ஆல்ரெடி வந்து ஒன்று பிளான் பண்ணி வச்சுட்டேன், இருங்க காட்டுறேன். ஆக்சசரிஸ்க்கு நான் இதுதான் போட போகிறேன். இது வந்து தேவ் ஃபேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கி இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி இந்த ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ண. இப்போ ஹேர் எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. கொஞ்சமாக முன்னாடி மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு தெரில. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் முடிச்சுக்கலாம். நான் நினச்சேன் ஐஷேடோ பண்ணுவேன்னு சொல்லி, இப்போ தான் என் கண்ணாங்க போகுது, நான் மறந்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் ஹேர்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ திஸ் ஜுவல்லரி இஸ் ஃப்ரம் தேவ் ஃபேஷன். எனக்கு இவங்களோட ஜுவல்லரிஸ் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நான் ஜும்காஸும் கொஞ்சம் வாங்கி பார்த்தேன். ஸோ இதுவும் வாங்கி பார்த்தேன். அவங்களோடது எல்லாமே நல்லாயிருக்கு. நான் வாங்கி என் சொந்த காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ணி சொல்கிறேன். ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை, வாங்கி நான் யூஸ் பண்ணி சொல்கிறேன். முக்கியமாக இந்த ஜுவல்லரி வந்து கொஞ்சம் மினிமலிஸ்டிக் லுக் கொடுக்குதா. ஸோ எனக்கு இந்த மாதிரி மினிமலிஸ்டிக் லுக் கொடுக்குற ஜுவல்லரிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த இயரிங் எனக்கு இந்த நெக்லஸும் இந்த இயரிங்கும் எனக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு ரொம்ப. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் மேக்கப் vlog. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மேக்கப் வீடியோ வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் ரிவ்யூ சஜஷன் இருக்குது, ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும், சஜஷன் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ போடுறேன், எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத உங்கள் கூட தெரியப்படுத்திக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் ஐ எம் ஆல்மோஸ்ட் தேர் டு ரீச் 1000 ஃபாலோவர்ஸ். ஸோ அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். Yeah, thanks, bye.